வணக்கம். இன்றைக்கு அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை சந்தித்து தமிழக சட்டமன்றத்தில் 33% இடஒதுக்கீட்டை நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை வலியுறுத்தும் வகையில் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். மத்தியிலே ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட தொகுதி மறுவரையறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று காரணம் காட்டி பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை மறுத்து வருகிற சூழலில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் 33% இடஒதுக்கீட்டை வலியுறுத்தும் விதமாக தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். எங்களது கோரிக்கையை கேட்ட முதலமைச்சர் உடனடியாக இந்த கோரிக்கையின் மேல் நடவடிக்கை எடுப்பதாகவும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசிப்பதாகவும் மிகுந்த நம்பிக்கையோடு பதிலளித்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகையாளர்கள் கூட்டத்திலே மீண்டும் முதலமைச்சர் அவர்களுக்கு பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவை சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்று பத்திரிகையாளர் கூட்டத்தின் வாயிலாக மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாட்டில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியல் அதிகாரத்தில், ஆட்சி அதிகாரத்தில் உரிய முக்கியத்துவம், உரிய பிரதிநிதித்துவம் என்பது இல்லாமல் இருப்பது ஏற்புடையது கிடையாது. எனவே நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் பெண்களுக்கான அதிகாரத்தை பெறுவதற்கான தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும். தமிழக சட்டமன்றம் என்பது சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் கடந்த காலங்களிலே வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ள இந்த சட்டமன்றத்தில் தாவேக ஆட்சியில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக அனைத்து பெண்கள் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார்கள். இப்போ ஒட்டு 14% நாடாளுமன்றம் சட்டமன்றங்கள், அரசு வேலைகள் இல்லை, நாடாளுமன்றம் சட்டமன்றங்கள்ல இருக்குது. தமிழ்நாடு உள்ளாட்சிகள்ல 50% பிரதிநிதித்துவம் என்பது இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா கூட்டமைப்பிலும் இருக்கிறாங்க சகோதரிகள். NFAW சார்பாக சகோதரி கண்ணகி இருக்கிறாங்க, என் பேர் ராதிகா, ஃபிலோமினா, மஞ்சுளா, இப்படி ஒவ்வொரு அமைப்பினுடைய மனிதி செல்வி அவர்கள், வசுமதி, பிரமிளா, இப்படி ரமணி தோழர், ஜாக்லின் தோழர், மேரி லில்லிபா, இப்படி எல்லா அமைப்புகளில் இருந்தும் சகோதரிகள் இருக்கிறாங்க. நன்றி. ராதிகா.